ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துருமா. இது வந்து ஸ்டிச் பண்ண சாதா ப்ளவுஸ். ஸோ இப்படி இருக்க ப்ளவுஸை நம்ம எப்படி டிசைனிங் ப்ளவுஸாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டிசைன் வந்து ட்ரைஸ் ஓவர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நான் ட்ரைசிங் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி என்னுடைய எம்ப்ராய்டிங் கிளாஸ்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மெத்தடில் தான் இதுலேயுமே ட்ரைசிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரிக்கு நீங்களுமே பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா. நான் பேக் சைடு வந்து மார்க்கர் வச்சு ட்ரேசர் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ கையில் மட்டும்தான் என்னுடைய ட்ரேசிங் பேப்பரை வச்சு நான் ட்ரேஸ் ஓவர் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ ஏன் பேக் சைடு அதை வச்சு பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய ஃபோனில் வச்சு நான் ட்ரேசர் பண்ணி டிசைன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கைக்கு வந்து நம்ம ஃபோனை வந்து உள்ளே அட்டாச் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறம் என்னுடைய ப்ளவுஸ் கையில் வந்து டிசைனை வந்து நான் வரைஞ்சேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் நீங்களுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, சும்மா நார்மல் சாதா ப்ளவுஸ் தான். நான் உள்ள லைனிங் எதுவுமே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணல, நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ நார்மல் ப்ளவுஸ்லையுமே நம்ம எப்படி டிசைன் பண்ணி சூப்பராக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வெரைட்டியில் வந்து ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஸோ நம்ம ஆரியில் போட்டிருப்போம், எம்ப்ராய்டரியில் போட்டிருப்போம், ப்ரோஜோருக்கு அப்படி நிறைய டிசைனில் நம்ம போட்டிருப்போம். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நம்ம எப்படி ஒரு டிசைனை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம இதில் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதில் எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சாரீ எடுத்திங்கன்னா அந்த சாரீக்கு மேட்சாக என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் கலரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் என்ன நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிங்க. ஸோ என்னென்ன கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்களே ஒரு ஐடியா கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் கலர் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ நான் வந்து இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நார்மலாக நான் ஒரு 4 கலர் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சாரீக்கு மேட்சாக வந்து கலரிங் எடுத்து வச்சு இதே மெத்தடில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக உள்ள லைனிங் கொடுக்காம ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா, பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் அல்லது ஏதாவது ஒரு பேப்பர் வந்து அடியில் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து லைனிங் கொடுக்கல, ஸோ பிளெயினாக தான் இருக்கும். நீங்கள் மேலே பண்ணுற பெயிண்டிங் வந்து கீழே படுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படாமல் இருக்கணும்னா நீங்கள் அடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் அல்லது ஒரு கவர் ஏதாவது ஒன்று அடியில் செட் பண்ணி அது கொஞ்சம் நகலாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு ஊசி எடுத்து ஃபிட் பண்ணி நீங்கள் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லைனிங் கொடுக்காம சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெயிண்டிங் வந்து மறுபக்கம் வந்து பதியாது. ஸோ நான் வந்து ஃப்ளவருக்கு மேலே அவுட் சைடு வந்து எல்லோ கொடுக்க போகிறேன். ஸோ சென்டரில் வந்து ஆரஞ்சு கலர், அப்புறம் நடுஸில் இருக்க ஒரு டாட்டுக்கு வந்து பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மாதிரி நான் யோசித்து கலர் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சாரீ எந்த கலரோ ஸோ அதுக்கு மேட்சாக கொடுத்தா எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்கப்புறம் கொடுங்க, ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து என்ன கிளாத் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண முடியும். ஸோ எதனால் அப்படின்னா சில கிளாத்தில் வந்து நம்ம டேரெக்டாக பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில கிளாத்தில் வந்து மீடியம் யூஸ் பண்ணுவோம், சில ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எதனால் நம்ம இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ காட்டன் கிளாத் அப்படின்னா நம்ம டேரெக்டாக தண்ணி யூஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரை வந்து அந்த கிளாத் வந்து உறிஞ்சிக்கிடும். ஸோ அது எடுத்துக்கிடும். அப்போது நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில ஃபேப்ரிக்கில் வந்து அப்படி கிடையாது. இப்போ பாலிஸ்டரு அந்த மாதிரி துணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கிடாது. ஸோ நம்ம அப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்ம பண்ணுற டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கிளாத் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெயிண்டிங் பண்ணவே ஆரம்பிக்கணும். நான் வந்து இதோடைய லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ க்ரீன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைன் வந்து எல்லாத்துக்கும் பிளாக் கலர் கொடுத்து டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்ஃபிட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் டிசைனிங் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இனிமேல் நீங்கள் சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த சாரீ போட்டாலுமே அதுக்கு மேட்சாக நீங்கள் எல்லா கலருமே
மிக்ஸ் பண்ண எல்லா சாரீக்கும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சாதா ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த டிசைனில் வந்து எல்லா கலரும் நீங்கள் என்ன கலர் வச்சுருக்கீங்களோ சாரியில் என்ன கலர் இருக்கோ எல்லா கலர் வர்ற மாதிரிக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சாரீ எடுத்தாலுமே அந்த ப்ளவுஸ் போடும்போது சூப்பராக இருக்கும். இது இந்த சாரீக்கு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த கலர் அதில் வந்திருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த சாரீக்கு யூஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கலர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவுட்லைன் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை நீங்களும் கற்றுக்கோங்க. ஸோ ஃபைனலாக அவுட்லைன் கொடுத்து டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக டிசைனிங் ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து பார்ப்போமா?